உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு முடிவை பெண்டுலம் தெரிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே கேட்கக்கூடாது. வினாவை விடுத்துவிட்டு மனத்தை பூச்சியமாக்கி கொண்டு பெண்டுலத்தை பயன்படுத்த வேண்டும். இங்கே திரையிலே உங்களுக்கு ஒரு அட்டையை வரைந்து காட்டியிருக்கிறேன். ஒரு கோடு, அதன் கீழே ஒரு சிறிய வட்ட வடிவ புள்ளி, இதுதான் தொடக்க புள்ளி. இப்படி ஒரு காகிதத்திலே வரைந்து வைத்துக் கொண்டு ஆம் இல்லை என்கிற பகுதியிலே பெண்டுலத்தை இந்த புள்ளியிலே பிடிக்க வேண்டும். அப்படி பிடித்தபடியாக உங்களுடைய வினாவை பெண்டுலத்திடம் கேட்க வேண்டும். மானசீகமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, குருவை, பிரபஞ்சத்தை வணங்கி, இயற்கையை வணங்கி, என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல் என்று கேட்டு இந்த புள்ளியிலே பெண்டுலத்தை பிடிக்கும் போது பெண்டுலம் முன்னும் பின்னுமாக அசைய ஆரம்பிக்கும். உங்கள் வினாவுக்கான பதில் உண்மை என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் காட்டும். பெண்டுலத்திற்கு ஆம் மற்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய 2 விடயங்கள் தான் சொல்ல தெரியும். இப்படி கேட்டு பதிலை பெற முடியும். உதாரணத்திற்கு, எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஒரு பெரிய உலகில் கொடுந்தொற்று பரவி இருந்த காலம் அது. கொரோனா என்கிற பெயரிலே கொடுந்தொற்று பரவி இருந்தது. அப்போது தினசரியும் காலையிலே எழுந்து நம்முடைய பணிகளை முடித்தான பிறகு இந்த அட்டையை எடுத்து வைத்துக் கொண்டு அதிலே பெண்டுலத்தை நடுவால் பிடித்து எனது ஊரிலே, எனது தெருவிலே யாராவது கொரோனா தொற்றால் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்பேன். அது இல்லை என்கிற பதிலை சொல்லும். தினசரி இப்படியே சொல்லி வந்தது. ஒரு நாள் மாத்திரம் ஆம் என்று காட்டியது. அன்று விசாரித்து பார்த்த போது நமது தெருவை சார்ந்த ஒருவர் நோய் தொற்று பாதிக்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய வீடு முத்திரையிட்டு மற்றவர்கள் செல்லாதபடியாக தடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் தெரிந்தது. பெண்டுலம் சொன்ன பதில் துல்லியமாக இருந்ததை அன்று நான் உணர்ந்தேன்.